வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமைந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஃப்ரீ ஃபயரில் ரூம் கார்டு மேட்ச் தான் பார்க்க போகிறோம். இந்த கஸ்டம் மேட்ச்சில் வந்து நான் சும்மா 1v3 ஆடுவோம் அப்படின்னு ஒரு ட்ரையில் 1v3 ஆடலான்னு வந்தேன். இப்போ நான் வந்து தாம்சனும் அப்புறம் வந்து பேராஃபுல் கன்று எடுத்து வச்சேன். இது வந்து கொஞ்சம் ஷார்ட் ரேஞ்சுக்கு லாங் ரேஞ்சுக்கு ஏற்ற கன்று. நாம் வந்து ஒன் டாப் பிளேயர்லாம் கிடையாது, அழுத்தி பிடி மட்டும்தான். அதனால் வந்து சரி இதை எடுத்துக்கலாம் அப்படின்னு யோசித்தேன். நான் எல்லாத்தையும் எடுக்கும்போது க்ளூவால் ஒரு ஃப்ளோவில் ரிப்பேர் கிட் எடுக்கணும்னு க்ளூவால் எடுக்க மறந்துட்டேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மைக் ஆனில் தான் இருந்துச்சு. டே இது வந்து நான் மைக்கு வந்து ஆளில் போட்டேன் கஸ்டம் மேட்ச்சில். சரி எல்லோரும் வரட்டும் அப்படின்னு. டே க்ளூவால் கொடுங்கனா நானும் கத்திக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நம்மளால் கொடுக்க ஆரம்பிச்சாப்புல க்ளூவால். இந்த நான் எடுத்துக்கணும் அப்படின்னு. நன்றி நன்றி நன்றி. இதை தவிர எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க. வர்றேங்க. அப்படியே அதுக்கப்புறம் கொடுத்ததுக்கப்புறம் நேராக கிளம்பி ஓடணும் தான். ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் தூரம் போய்க்கிறேன். ஜூட்டுன்னு சொன்னதுக்கப்புறம் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு. ஜூட்டு சொன்னதுக்கப்புறம் ஆரம்பித்தேன். அடிக்க வந்தான். ஒரு 3-4 டேமேஜ் விட்டேன். அதுக்குள்ளே போயிட்டான். அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்தா திருது போன ஒருத்தன் அடிக்கிறான். புயல் அடிச்சு கூட பொழைச்சவன் இருக்காண்டா, ஆனா இந்த பூபதி அடிச்சு பொழைச்சவனே கிடையாதுடா. யாருக்கிட்ட அடிங்க ஐயால இங்கே பார்த்தீங்களா இன்னொருத்தன் சாவுடா. இந்த சோனியா கேரக்டர் வர எடுத்து வந்துடுறானுங்க. இது வேறு அந்த 3 செகண்டுக்குள்ளே நம்மள அடிச்சிட்டாங்கன்னா பிரச்சனையாக போயிடும். மெடிக்கிட்டு எடுத்து கொஞ்சமா ஏய் பொறுமையெல்லாம் சொல்லிட்டு வாங்கடா. எல்லாம் அவசரமாக வந்துக்கிட்டு பொறுமையாக அப்படியே மெடிக்கிட்டு ஏற்றிட்டு போவோம். இந்த ஃபுல்லாக மெடிக்கிட்டு ஏறிச்சு. நம்ம வந்து கில் எடுத்துருவோமா? கில் எடுத்துருவோம். சரி அப்படியே கில் எடுத்தோன்னே அந்த பக்கம் போவோம். அவங்கிட்ட தான் ஓடான். எப்படி இந்த பக்கம் தான் வருவான். எகிரிடி அடா மிஸ் ஆயிடுச்சு. இந்த டைம் அடிச்சிடலாமா? வாய்ப்பில்லை. ஏன்னா இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடி வந்துடுவான். வரட்டு ஒரு 2 ஷாட் விடுவான். மட்டம் மாதிரி டேமேஜ் எத்தனாலும் அவன் சாக மாட்டேங்கிறாயா. ஐயோ எனக்கு தெரிஞ்சு ஜோன் வர ஆரம்பிச்சிச்சு. இவனுக்கு பேசாமல் ஜோனில் மாட்டிட்டு ஓடி போயிடலாமா? வேணாம் வரட்டும், எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். எங்கடா ஆளையை காணோம். ஜோன் சிங்கு நமக்கு பின்னாடி தான். நமக்கு நல்லது, அவனுக்கு கெட்டது. அது வேணால் நல்லா தெரியுது. நான் லாங் ரேஞ்ச் எடுக்காமல் ஷார்ட் ரேஞ்ச் எடுத்துருக்கேன். லாங் ரேஞ்ச் எடுத்து ஐயோ எங்கே குறி வச்சாலுமே வர மாட்டேங்குது. என்னத்தான் பண்ணுறது? அடி 2 அடி வாங்கிக்கிறான். அதுக்கப்புறம் குழுவால் போட்டு தப்பிச்சிக்கிறான். எத்தனை குழுவால் போட்டு தப்பிப்ப அடங்கு ஐயால எலிமினேட் ஆகிட்டான். சரி நமக்கு கில்லு அதுவும் வந்துருச்சு. ஏன்னா டேமேஜ் விட்டாங்கன்னா நமக்கு கில்லு வந்துருச்சு. அப்படியே அடுத்த ரவுண்டு வந்தாச்சு. இந்த ரவுண்டில் நம்ம மாஸ்க் காட்டுறோம். இந்த ரவுண்டில் எல்லா ரவுண்டையும் நம்ம மாஸ்க் காட்டணும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்ம சேனலை நீங்கள் வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். லைக் பண்ணாங்க லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நீங்கள் ஒரு இடத்துல சிரிச்சிங்கன்னா கூட என்னோடய வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு ஷேர் யாரையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது ஷேர் பண்ணிடுங்க. மறுபடியும் வந்து எப்பயும் போல் சண்டை போடுறதுக்கு இடத்துக்கு வந்தாச்சு. எனிமி ஒருத்தவன் தான் வெளியே ஓப்பன் ஸ்பேஸ்லேயே ஓடுறாங்க. அப்பா இத்தனை அடித்து சாக மாட்டேறாங்க. ஏய் க்ளூவால் கரெக்டாக போடு, தலையை சுட்டுருக்காத. ஓடு எப்படியும் அவனா இங்கேருந்து வருவான். கொஞ்சம் வெயிட் பண்ணி ஆடுவோம். வந்திருக்கணும் நேரத்துக்கு எவனாவது. அடாடா ஏன்டா வெற்று எடுத்துட்டு ஏன்டா வரீங்க? ஏன்டா வெற்று எடுக்கிறீங்க? ரூம் மேட்ச் தானடா. ரூம் மேட்ச் கூட வெற்று எடுப்பீங்க. எனக்கு புரியல. நானே ஏதோ ஒரு இதில் 1v3 ஆளான்னு வந்தேன். அந்த நம்பிக்கையும் கெடுத்து ஏன்டா என்னை சாவடிக்கிறீங்க? கொஞ்சம் நிம்மதியாக தான் இருக்க விடுங்களேன்டா. இவனுங்கள வச்சுக்கிட்டு முடியலை என்னால். இதுலேயும் நீங்கள் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இடத்துல வந்து ஒரு கிறுக்குத்தனமான பண்ணலாம் பண்ணியிருப்பானுங்க. அதெல்லாம் உங்களுக்கு வந்து பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோட எண்டு வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் தெரியும். இன்னும் யாராவது லைக் பண்ண பார்த்துருந்தீங்க மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே வந்துட்டு இந்த பக்கம் ஒரு மண்டை இருக்குது, அந்த பக்கம் ஒரு மண்டை இருக்குது. எந்த மண்டையை ஃபஸ்ட்டு அடிக்கலாம்னு வச்சுட்டு இருக்கும்போது இந்த மண்டையே எகிரி வந்துச்சு. அதாவது ரோஸ் கலர் போட்டு சிங்கிச்சான். வந்தான், ஃபஸ்ட் அடி வாங்கி செத்துட்டான். 2வது அடி அவன் வந்தான், அவனும் அடி வாங்கி செத்துட்டான். நாங்கள் யார் தாம்சன்லேயே ஹெட்ஷாட் அடிப்போம். அந்தளவுக்கு ப்ரோ பிளேயர்.
வெற்றிகரமாக 2வது ரவுண்டு கம்ப்ளீட் பண்ணி 3வது ரவுண்டு வந்தாச்சு. அப்படியே நம்ம வந்து பை பண்ணுறத உங்களுக்கு வந்து நான் காமிக்கலை, இந்த ரிப்பேர் கிட்ட வாங்குறது மட்டும் தான் காமிச்சிருக்கேன். அதுவும் இல்லாமல் நம்ம சேனலில் வந்து நிறைய பேர் வந்து சும்மா பார்க்குறீங்க, ஆனால் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ தான் நான் ஆரம்பிச்சிருக்கேன். நீங்கள் சப்போர்ட் பண்ண அப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்னோடய டெவலப்மெண்ட்லாம் நான் இன்க்ரீஸ் பண்ண முடியும். எப்பயும் போல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். இனி யாரும் பார்க்காம இருந்தேன், லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா. அப்படியே வந்து எவனோ வருவானா நானும் வெயிட் பண்ணி பார்த்துருக்குறேன். ஆப்போசிட்டில் ஒருத்தர் இருக்கான். சரி அவனை முடிச்சிடலாம் அப்படின்ட்டு அடிக்கிறேன், டேமேஜை கொடுக்க மாட்டேங்குது. நானும் என்னென்னமோ ட்ரை பண்ணுறேன். ஒரு அடி 1 2 3 16 14 எப்பட்றா அடி? கொஞ்சமாச்சும் நியாயமாக இருந்தாடா. ஆஹா 1 ஒருத்தன் இங்கிட்டு வரான். அப்போ எனக்கு தெரிஞ்சு இன்னொருத்தன் அங்கிட்டு வரும். நேராகவே வராயா? எவனா நேராக வருவானா? அதுவும் க்ளூ வால் போடாமல் அப்படியே ஓப்பன் ஸ்பேஸில் ஓடி வரான் அழகா. வந்து என்னை அடிச்சிக்கோ, நான் வந்து ஒரு லூஸு, என்னை வந்து அடிச்சிக்கோ அந்த மாதிரி. சுத்தம் பைத்தியாரங்களாம் கூட வச்சுக்கணும் இருக்குது. என்ன பண்ணுறது? இவனும் பாருங்கள் ரிவே பண்ணுறானா. ரிவேவே பண்ணக்கூடாது ஃபஸ்ட்டு. ஆனால் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது, அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது இந்த ரோஸ் கலர் போட்ட சிங்குச்சான் டெமிட்ரி கேரக்டர் வச்சுருக்கான். அவன் டெமிட்ரி கேரக்டர் தான் வச்சுருக்கான், ஆனால் அவனே ரிவே பண்ணிக்க மாட்டேங்கிறான். அதை யூஸ் பண்ணணும். நான் கேரக்டர் ஸ்கில் ஆனில் தான் வச்சுருக்கேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது என்னோடய குழுவால் மெடிக்கிட்டு ஆடுறது, நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெச்பி கேரக்டர் மட்டும்தான் வச்சுருப்பேன். ரூம் கார்டு மேட்ச் யாராவது கேரக்டர் ஸ்கில் ஆன் பண்ணக்கூடாது அப்படின்னாங்கன்னா அப்போ மட்டும்தான் மாற்றுவேன். மழை தட்டி உழுவேன், ஆனால் சாக மாட்டான். எப்படின்னே தெரியல, இந்த கருணக்காரன் நம்மளை ஏமாத்துறானா இல்லை நாம் ஏதாவது மிஸ்டேக் பண்ணுறோமா எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு நாம தான் மிஸ்டேக் பண்ணுறோன்னு சொல்லுவோம். அப்படி இந்த பக்கம் தான் வருவான், தலையில் அடிச்சு முடிச்சிடலாம். அடே நோமோர் பாவி ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. எப்படியும் அந்த ரவுண்டு அவன் ஜெயிச்சிட்டான். 2 பேர் அடித்து ஒருத்தங்கிட்ட மாட்டிக்கிட்டேன். சே சங்கட்டமாக போச்சு. இதே வந்து 3 பேர் வந்திருந்தாங்கன்னா என் ஜோடி முடிச்சுக்கணும் கண்டிப்பாக, அது வேறு விஷயம். நாம் என்றைக்குமே வந்து தனியாக போய் மாட்டிக்கிட்டு அது வந்து நிறைய இடத்துல இருக்குது. அப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், நாம் வந்து ஃப்ரீ ஃபயர் வீடியோவோட கண்டென்ட்டே போடலாமா இல்லை அதர் கேம்ஸ் ட்ரை பண்ணலாமான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. டிஸ்கிரிப்ஷனில் நான் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன். அதில் வந்து ஃபாலோ பண்ணி எனக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா கில்டில் ஜாயின் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். ஸோ நான் அதில் டோர்னமெண்ட் வைக்கணும்னு சொல்லியிருந்தேன். அது இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து கன்ஃபார்ம் டோர்னமெண்ட்டு போடுறேன். அதில் வந்து இவங்ககிட்ட வந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னா ரிவெஞ்ச் மேட்ச் போடலான்னு சொன்னானுங்க. நான் அதை அப்படியே டோர்னமெண்ட்டாக மாற்றிக்கிறேன். 2v2 கிளாஸஸ் கூட தான். ஏன்னா எங்கள் கில்டில் வந்து அந்தளவுக்கு யாருமே இன்னும் சேரல. அதனால் வந்து நான் 2v2 போட்டுறேன். சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே இந்த பக்கம் வந்து ஒருத்தர் அடிக்கிறான்டா. டே ஒருத்தடிங்கடா. ரைட் சைடு ஒருத்தன், லெஃப்ட் சைடு ஒருத்தன். ஐயா நீங்கள் வந்து இன்னும் இன்ஸ்டாகிராம் கொண்டு ஃபாலோ பண்ணி மறக்காமல் ஃபாலோ பண்ணிட்டு வந்துடுங்க. அந்த டோர்னமெண்ட்டோட வீடியோ கன்ஃபார்ம் வந்து நான் உங்களுக்கு வந்து போட்டு விட்றேன். போட்டதுக்கப்புறம் வந்துட்டு நீங்களும் கலந்துக்கலாம் தாராளமாக, பிரச்சனை கிடையாது. இப்போ நான் அப்படியே இந்த பக்கம் வந்தேன், எவனா சிக்குவானா நானும் பார்த்துட்டு இருக்கிறேன். சிக்கவே மாட்டேறானுங்க. இன்னும் 2 பேர் இருக்கானுங்க. எனக்கு தெரிஞ்சு நேராக தான் எவனா வருவானும். ஏறி பார்ப்போம். ஒருத்தன் தாக்குறான். ஓகே, ஃபஸ்ட்டு ஒருத்தன் அடிச்சிட்டேன், இன்னொருத்தன் இந்த பக்கம் தான் அடித்தேன். இவனை நேராக அடிச்சலாமோ? அவனாலும் வெளியே வரணும். தலையில் வை. இன்னொரு அடி, அவ்வளோதான். ஹெட்ஷாட்டே இல்லைனாலும் அடிதான். ஹெட்ஷாட் அடிக்கிறது இல்லைன்னு சொல்லுவேன், ஆனால் ஹெட்ஷாட் அடிப்பேன். அப்படியே வந்து பாடியில் அடிக்கும், லைட்டாக தலையில் தூக்கினா வேலை முடிஞ்சுங்க, அவ்வளோதான். இதுதான் ஹெட்ஷாட். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஹெட்ஷாட் வந்து இந்த சென்சிட்டிவிட்டி அதெல்லாம் இல்லை. எல்லாருமே வந்துட்டு அப்புறம் எனக்கு இன்னொரு ஸ்கேம் ஞாபகம் வந்துச்சு. எல்லாருமே வந்துட்டு இந்த ஆனிவர்சரி ஈவெண்ட்டை வந்து டைமண்ட் கிளைம் பண்ணிக்கலாம், அது கிளைம் பண்ணிக்கலாம், அதுக்கு என்ன ஃபாலோ பண்ணுங்கள், அது பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அந்த ஆனிவர்சரி ஈவெண்ட் வந்து நீங்கள் என்ன ப்ரைமில் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கொடுக்குறதா கிஃப்ட்டு. அந்த ஆனிவர்சரி ஈவெண்ட்டாக இருக்கட்டும், பர்த்டே கிஃப்ட்டாக இருக்கட்டும், பர்த்டே கிஃப்ட் வந்து எல்லாத்துக்கும் காமன் தான் நான் நினைக்கிறேன். அது மாதிரி அந்த ஆனிவர்சரி கிஃப்ட் வந்து எல்லாத்துக்கும் காமன் தான். அது நீங்கள் வச்சுருக்க ப்ரைமோட லெவலை பொறுத்து தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் எந்த ப்ரைம் வரைக்கும் இருக்கிறீங்களோ அந்த ப்ரைம் வரைக்கும் தான், சரிங்களா? வேறு எதுவும் கிடையாது. அது இல்லாமல் எல்லோரும் போய் வந்து அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான்னு ஏமாறாதீங்க. ஏன்னா வந்துட்டு ஒரு சில பேர் இந்த QR கோடு ஸ்கேனாக காமிக்கிறாங்க அனுப்புவானுங்க. ஒரு சில பேர் வந்து
இந்த ஃப்ரீ ஃபயரோட ரெடீம் கோடு தரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ரெடீம் கோட்லாம் வந்து அந்த அப்போ ஓல்டு பிளேயர்ஸை நாங்கள் இருக்கும்போது இருந்தப்போ வந்து அந்த ரெடீம் கோடை கிளைம் பண்ணி அதில் வந்து டைமண்ட் இல்லைனா வேறு ஏதாவது எமௌண்ட்டோட கிஃப்ட் அந்த மாதிரி ஏதாவது வந்து யூடியூபர் வந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய யூடியூபர் வந்து இந்த கொடுப்பாங்க. மற்றபடி வந்து எந்த ஒரு இதுவுமே கிடையாது. நீங்களாக போய் ஸ்கேமில் ஏமாறாதீங்க. இப்போ வந்து இந்த ரவுண்டில் வந்து இந்த சைடு ஒருத்தன் வந்துட்டான். எனக்கு பேக் சைடில் 2 பேர் இருக்கானுங்க. என்னை மொத்தம் 3 பேர் சுற்று போட்டானுங்க. ஆனால் இவன் வந்து நான் அடிக்கிறதுக்கு வர க்ளூவால் போட்டு தடுத்துருவேன். அப்படியே வந்துட்டு இந்த பக்கம் ஒருத்தர் இருக்கான், ஸ்ட்ரெயிட்டில் ஒருத்தக்கிறான். நான் அவசரப்பட்டு அடிக்கிறேன். ஏன்னா வந்து ஒருத்தனை அடித்தாலும் இன்னொருத்தன் வந்து என்ன அடிப்பான். இப்போ பாருங்களா, ஒருத்தன் அடிச்சிட்டோன்னா எனக்கு முக்கால்வாசி இழுத்து கஷ்டம் அவன் ஒருத்தனை அடிக்கும் போதே. அதனால தான் சொல்கிறேன், கொஞ்சம் நிதானமாக தான் அடிக்கணும். அவசரப்பட்டு அடித்தோம்னா நாம தான் சாவோம். இந்த இடத்துலையும் இவங்க பண்ணுவாங்க. இவனுக்கு வந்து க்ளூவால் போட தெரியல, எங்கெங்கேயும் க்ளூவால் போடுறான். இவனுக்கு வந்து இன்னும் ப்ராக்டிஸ் தேவை. அதையும் நான் சொல்லி அவன்கிட்ட சொன்னேன், ப்ராக்டிஸ் பண்ணாலும் சரியாக இருக்கும். நமக்கு லெவல் 4 வெஸ்ட்டு கிடச்சிருக்கு, சூப்பரு. அடி 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 முக்கால்வாசி எடுத்து கஷ்டம்டா ஆடுறானா. சரி அவன் எப்படியும் அங்கே மெடிக்கிட்டு தான் எழுந்திட்டுமா, வெளியே விட்டு அதுக்கப்புறம் வச்சுக்கலான்ட்டு வெயிட் பண்ணேன். சுற்றி குழுவால் போட்டு உட்காந்து மெடிக்கிட்டு எழுதிருந்தான். வெளியே ஒருத்தர் ஜோனில் செத்து போயிட்டான். அப்படியே அடுத்த ரவுண்டு கிளம்புனோம்னா பார்த்திங்கன்னா இப்போ 7க்கு 4 நம்ம ஜெயிச்சிட்டோம். 1 தான் அவனுக்கு ஜெயிச்சிருக்காங்க. இப்போ இந்த ரவுண்டில் கண்டிப்பாக சொல்கிறேன், நான் ஜெயிக்க மாட்டேன். ஏன்னா இது மில்லில் உங்களுக்கே தெரியும். மில்லில் கிட்டத்தட்ட 4 இடத்துலேருந்து சுற்றி வந்து அடிக்கலாம். 3 பேர் இருக்கானுங்களா, 3 பேர் வந்து சுற்றி வந்து அடிக்கலாம் ஈஸியாக. எந்தெந்த இடம்னா கீழே ஒருத்தன், ஸ்ட்ரெயிட்டாக ஒருத்தன், இந்த சைடு ரைட் சைடு லெஃப்ட் சைடு ஒருத்தன், ஸ்ட்ரெயிட்டாக ஒருத்தன் வந்தானுங்கன்னா கூட என் ஜோலியை முடிச்சிடுவாங்க. ஏன்னா வந்துட்டு இது வந்து கண்டென்ட் எடுத்த வீடியோ கிடையாது, ஒரிஜினலாக விளாண்ட வீடியோ. ஏன்னா அவங்க வந்துட்டு நாம் ஜெயிக்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் தான் விளாண்டானுங்க. இந்த மாதிரி கண்டென்ட் நான் எடுக்கிறேன் அதுக்காக விளாடணும் அப்படிலாம் இல்லை. ரியலாக நாங்கள் எடுத்த வீடியோ. ஏன்னா வந்துட்டு ஒவ்வொருத்தையும் இப்போ கூட என்னை வந்து ரிவெஞ்ச் மேட்ச்சுக்கு தான் கூப்பிட்றாங்க. நீ எப்படி எங்களை அடிச்சிருக்கலாம், எனக்கு ரிவெஞ்ச் மேட்ச் வேணும் அப்படின்ட்டு ஞாயிற்றுக்கிழமை கூப்பிட்றாங்க. அந்த வீடியோ உங்களுக்காக நான் வந்து அப்லோட் பண்ணுவேன். அதுதான் நான் வந்து உங்களுக்காக டோர்னமெண்ட்டாக போடுறேன்னு சொன்னேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 3 பேர் கூட்டிகிட்டு இருப்பானுங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 பேருமே இங்கே தான் இருப்பானுங்க. நாம் அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா இங்கேருந்து எனக்கு தெரிஞ்சு ஒருத்தன் வருவான். நீ போகும் பாதையில் மனசு போகுதே மானே. விட்றா ஒய்யால ஏறி வரலாமா நீ? அப்படியே இருந்ததை மட்டும் ஏறி வந்துடுறது சருப்புருன்னு. இவன் ஒருத்தன் மட்டும் தாங்க அவசர அவசரமாக ஏறி வரான். எந்த இது பார்க்காம சல்லு புல்லு ஏறி வர்றது கொழுப்பு, வேற ஒன்றும் இல்லை. ஆகா இன்னும் 2 பேர் இருக்காங்க. ஒருத்தன் ஆப்போசிட்டில் தான் இருக்கான். அடிச்சுலாம் பேசாமல் ஓப்பன் அடே ஸ்கெட்சு போட்டு அடிச்சிட்டான். 2 ரவுண்டு அவனுங்களே ஜெயிச்சிட்டானுங்க. இதுக்கப்புறம் எத்தனை ரவுண்டு ஜெயிக்க போகிறோன்னு எனக்கே தெரியல. எப்படியா இருந்தாலும் நம்மளால் முடிஞ்ச பர்ஃபார்மன்ஸை நம்ம கொடுத்தோம்னா தான் நம்மளால் ஜெயிக்க முடியும். எப்பயுமே அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த ரூம் கார்டு மேட்ச்லேயும் நீங்கள் தோத்துட்டாலோ இல்லை 0க்கு இல்லை வெளியே வந்தாலோ அதை பற்றி கவலைப்படக்கூடாது. நம்மளால் எவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியுமோ அந்தளவு கொடுத்தீங்கன்னா தான் நீங்கள் யாருன்னு அவங்களுக்கு தெரியும். ஏன்னா வந்துட்டு எல்லா இடத்துலையுமே நமக்கு வந்து ரெஸ்பெக்ட் இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஒரு சில இடத்துல நமக்கு ரெஸ்பெக்ட் போச்சுன்னா நாம் அதை கொண்டு வர முயற்சி பண்ணணும். இப்போ நான் ஃபேக்ட்ரிகிட்ட வந்திருக்கேன், இதுலேயும் வந்து ஈஸியாக அடிக்கலாம். நேராக ஒருத்தர் லெஃப்ட் ரோட்டில் ரைட்டில் ஒருத்தர் என்னென்னா முடிஞ்சு. ஆனால் வந்துட்டு 2 பேருமே நேராக வந்துட்டாங்க. எனக்கு அதாவது அதில் வந்து ஒரு சந்தோஷம். ஆனால் வந்துட்டு இப்போ ஒருத்தனை காணோம், அந்த வெள்ளை சொக்கா மட்டும் காணோம். எங்கே போனான்னு தெரியல. நான் வருவோன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். எனக்கு தெரிஞ்சு எப்படியும் வந்து இந்த லெஃப்ட் சைடு இல்லைன்னா ரைட் சைடு வரும்னு நினச்ச மாதிரி ரைட் சைடில் வராங்க. ரூம் கார்டு மேட்ச்சில் நான் ஒருத்தன் தான் ஆப்னண்ட்டாக ஸ்ட்ரைட்டாக ஏறி வந்து அடிக்கலாம். ஏன்டா வெட்டு எடுக்கிறீங்க, சுற்றி வந்து அடிக்கிறீங்க? ரூம் கார்டு மேட்ச்சில் நான் ஒருத்தன் தான். சரியா, எப்படியா வந்து நேராக அடித்தாலும் நான் 3 பேர் ஒன்றாந்தீங்கன்னா நான் செத்துருவேன். இவங்க அதை புரிஞ்சிக்காம எப்பயும் போல் சாதாரணமான மேட்ச் விளாட்ற மாதிரி விளாட்றாங்க. இவங்கெல்லாம் வச்சுக்கிட்டு என்னத்தான் பண்ணுறது? சரி அவனை டவுன் பண்ணியாச்சு, அப்படியே கில் எடுத்துருவோம். இன்னும் 2 பேர் இருக்கானுங்க. அந்த 2 பேர் இந்த சைடு வந்தானுங்கன்னா செஞ்சு விட்டு இந்த மேட்ச்சை நாம் வின் பண்ணலாம். இந்த மேட்ச்சை நாம் வின் பண்ணுறோமா அவனுக்கு வின் பண்ணுறோமான்னு எனக்கே தெரியல.
பார்ப்போம். இந்த மேட்ச்சில் நாம் வின் பண்ணணும். ஓகே, ஒருத்தன் ஏறி வந்துட்டான், அவனை டவுன் பண்ணிடலாம். பார்க்க மிஸ் ஆகிட்டானே. ஏய், இந்த சைடு ஒருத்தன் வந்துடும். ஆட்ரா மிஸ் ஆகிட்டான். ஓகே, இங்கிட்டு ஒருத்தன் ஆட்ரா 1 டவுனு. அடி 2. இன்னும் இவன் இப்போ அவன் ஜோன்லேயே செத்துட்டானா? சூப்பர்ரா. ஓகே, ஒருத்தன் ஜோன்லேயே செத்துட்டான், இன்னொருத்தன் நம்ம கையில் வாங்கி செத்துட்டான். இந்த மேட்ச் நாம் வின் பண்ணிட்டோம். மிச்சம் இருக்க எத்தனை ரவுண்டு? 5 ரவுண்டு ஆச்சு. இன்னும் 2 ரவுண்டு நாம் ஜெயிச்சிட்டோம்னா நம்ம தான் வின்னே. இதுக்கு மேலே நம்மளை யாரும் எதுவும் பண்ணவே முடியாது. இப்பயும் சொல்கிறேன், இன்னும் லைக் பண்ணாமல் நீங்கள் நம்ம சேனலில் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி விட்டு பெல் பட்டனை ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. இந்த இடம் பீக்கு. இதை பீக்குன்னு சொல்கிறது பதில் வேறு ஏதாவது சொல்லிட்டு போகலாம். ஏன்னா ஒரு வீட்டை கட்டி பீக்குன்ட்டாங்க. போன டைம் பீக்கெல்லாம் 5-6 வீடு இருக்கும். இப்போ ஒரே வீட்டில் சரி என்னத்த பண்ணுறது, எதுவும் எல்லாமே மறந்து தான் போகணும், வேறு வழி இல்லை. ஓல்டு பிளேயர்ஸை நினச்சா தான் கடுப்பாக இருக்குது. ஓல்டில் இருக்கிற எல்லா இடமும் தூக்கிட்டு புதுசாக இடத்த கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் ஃபேக்ட்ரி, கிளாக் டவரு இதை தூக்கலை. எல்லாருக்குமே மெயின் ஏரியானா அது பீக்கு மட்டும்தான். எல்லாத்துக்குமே எல்லா ஓல்டு பிளேயருக்குமே மெயின் ஏரியானா அது பீக்கு மட்டும்தான். பீக்கே இடத்த மட்டும் வச்சிட்டாங்க. சரி, எப்படியோ அவங்க 2 பேர் இந்த வீட்டுக்குள்ள உள்ளே தான் இருப்பானுங்க. வந்தா மாதிரி போடுறா 2 அடி 3 அடி ஒஜி மிஸ் ஆகிட்டேன்டா. போட்டு முடிச்சு விடு. அப்படியே வருவான், ஏறி அடிச்சிட வேண்டியதான். ஏன்டா டே சொன்னல, ஒவ்வொருத்தையும் எந்த இடத்துல இருந்து வருவானே தெரியாது. சுற்றி வந்தெல்லாம் அடிக்கிறானுங்க. இதெல்லாம் நியாயமா இல்லை கேட்குறேன். இதெல்லாம் நியாயமானதான் நீங்களே வந்து கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. சரி, எப்படியோ ஒரு மேட்ச் அடிச்சிட்டானுங்க. இந்த டைம் வந்து நாம் வந்து அடிக்கிறோம். இந்த டைமும் நம்ம வந்து அடிக்கிறோன்னா கன்ஃபார்ம் மேட்ச் அவனுக்கு ஜெயிப்பாங்க அப்படின்னு விட்டு கொடுத்துடக்கூடாது. முயற்சி பண்ணணும். கடைசி வரைக்கும் முயற்சி மட்டும் தான் பண்ணணுமா ப்ரோ அப்படின்னு கேட்கலாம். பண்ணுவோம், வேறு வழி இல்லை. சரி, இந்த டைம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அவனுங்க ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவோம். ஸ்ட்ரெயிட்டாக போனால் நம்மளை அடிச்சிடறானுங்க. அதனால் என்ன பண்ணுவோம், சுற்றிட்டு போயிடுவோம். சுற்றிட்டு போனதுக்கப்புறம் நீ ஏன் ப்ரோ அவங்கள மாதிரி இது நூபாட் விளாட்றா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நான் வந்து இப்பயும் சொல்கிறேன், சுற்றிட்டு போய் அவங்களை எவனையும் அடிக்க மாட்டேன். ஜஸ்ட்டு அப்படி எங்கே இருக்கானுங்கன்னு பார்க்க தான் போகிறேன். வேறு எதுவுமே கிடையாது. இந்த பக்கம் பாருங்கள், ஒருத்தன் க்ளூவால் போட்டிருக்கான். அந்த க்ளூவால் மறைஞ்சி அப்போ வந்து அவன் முன்னாடி ஏறி போயிட்டான். அப்போ எல்லோரும் எனக்கு தெரிஞ்சு ஆப்போசிட்டில் தான் இருப்பானுங்க. நான் இந்த பக்கம் ஆப்போசிட். இப்போ சண்டை போட்டால் மேட்ச் கரெக்டாகும். ஆப்போசிட் நான் சுற்றி வந்து சைடில் கூட அடிக்க கிடையாது. ஆப்போசிட்டில் தான் வந்தேன். நீங்களே பார்த்துக்குங்க. இப்போ அவனுக்கு 2 டேமேஜ் விட்டேன் அந்த வெள்ளை சொக்காக்காரனுக்கு. மிச்சம் 2 பேர் எங்கே இருக்கானுங்கன்னு தெரியல. அவனுக்கு 2 பேர் தெரிகிற வரைக்கும் சண்டை போடக்கூடாதுன்னு தான் இருக்கேன். அப்படின்னு நான் வந்து சொல்ல மாட்டேன். இந்த வெள்ளை சொக்கா 2 பேரும் பார்த்துட்டேன். 2 பேர் பார்த்துட்டேன். அந்த வெள்ளை கலர் சொக்கா வந்து ரோஸ் கலர் சொக்கா இங்கே தான் இருக்கிறானுங்க. மீதி இன்னொருத்த எங்கிறான்னு தெரியலையே. ஏன்னா எல்லாருமே கழுகு தெரிஞ்சு எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க. அப்போ சண்டை செய்யலாம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நான் ஒருத்தன் அடிக்கும்போது இன்னொருத்தன் எங்கே இருப்பானே தெரியாது. அப்போ வந்து நமக்கு சிக்கலாயிரும். அதனால் வந்து நம்ம அதை பண்ணக்கூடாது. சரி, ஆட்ராடி இது இருங்கடா கொஞ்சம். இவனடி ஆடம் ஒய்யால எல்லாம் 3 பேர் ஒன்று சேர்த்துறானுங்களே. ஆஹா, ஒண்ணு குடித்தாங்கய்யா 3 பேர் ஒன்று போனா என்னடா, ஒருத்தன் டவுன் பண்ணிட்டேன், இன்னும் 2 பேர் தானடா. ஆட்ரா முடிச்சிட்டானுங்க. கிட்டத்தட்ட 5க்கு 4ன்னு கொண்டு வந்துட்டானுங்க. இன்னும் ஒரு ரவுண்டு வச்சா ஈக்குவல் ஆயிடுவானுங்க. என்ன பண்ணுறது தெரியலையே. இப்போ என்னது, நம்ம இது போச்சுனா நம்ம இடத்துல போச்சுனா பக்கம் இறக்கி விட்ருக்காங்க. இந்த இடத்துல சண்டை போடுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் நாம் ஏடபிள்யூம் எடுத்து சண்டை போடுவோம். ஏடபிள்யூம் எடுத்து லாங்கிலேருந்து அடிப்போம். அப்போ தான் வந்து நம்ம கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். இப்போ நான் ஸ்கோப் போட்டு அடிக்கும் போது அவனுக்கு அது 150 விழுவோம். ஒரு சில போய் 200 டக்குன்னு டவுன் ஆயிடுவான். அதுக்கு தான் ஸ்கோப் போட்டு வைப்போம். எவனோ வரமான்ட்டு. இன்னும் ஒருத்தனும் வரமாட்டேங்கிறான். இந்த பக்கம் எவனும் வர மாட்டானோ. யாரா வந்தப்போ அங்கிட்டு இருந்துட்டு இங்கிட்டு வரானுங்க. போல 100 150 வாருங்களேன். இன்னொருத்தவங்க 150
272. நான் சொல்கிறேன் டவுன் ஆகிட்டா ரிவே பண்ணக்கூடாதான்னு மைக் ஆன் பண்ணி கத்துறேன். அவன் ரிவே பண்ணி விட்டான். அதுக்கப்புறம் நீ வந்து அடிச்சிக்க, நான் எதுவும் பண்ணலைன்ட்டு சொல்கிறானுங்க. இப்போ பாருங்க, அவனே வெளியே வந்து நிற்பான். அடிச்சுக்க என்ன அடிச்சுக்கன்னு பாருங்க. சுடாமல் அப்படி கம்முனிக்கிறானா, அவன் அடிச்சுக்க அந்த மாதிரி. இப்போ நான் எதுக்கு படுத்தேன் அப்படின்னா எனக்கே தெரியல. கீழே சும்மா சுட்டு இருக்கும்போது திருப்புன்னு அந்த படுக்கிற பட்டனை அழுத்தி விட்டு படுத்துட்டேன். அதனால அந்த டைமில் எவனும் ஏறி வரல, அது வரைக்கும் சந்தோஷம். இப்போ இங்கிட்டு ஒருத்தாக்குறான், இவன் அடிக்கிறான்னா அவன் குழுவால் போட்டான். இந்த பக்கம் ஒருத்தன், வேறு எல்லாம் அங்கிட்டு தாங்கிறானுங்க. சரி இந்த பக்கம் ஓப்பன் பண்ணி நிற்கிறான், ஆட்டுறான். ஒன்று முடிச்சாச்சு, 2 பேர் முடிச்சாச்சு, இன்னும் ஒருத்தன் தான். அவனும் இங்கே தான் வரான். ஸ்கோப் போட்டோம்னு அடிச்சானு நினைக்கிறேன். அடிச்சலாமா? எங்கே ஆளக்கணும்? போயிட்டான். ஃப்ராக்சர் ஆஃப் செகண்டில் ஓடி போயிட்டான்டா. சரி எப்படி இங்கே ஸ்ட்ரெயிட்டாக வருவான் பார்த்துக்கலாம். எதுவாக இருந்தாலும் எங்கே வரவே காணும். ஒருவேளை இந்த பக்கம் எங்கேயாவது வரானா? இங்கே வேண்டாம். உட்காந்தாடி அவ்வளோதான். மேட்ச்சு வின்னு. இந்த ரவுண்டையும் நம்ம வெற்றிகரமாக வின் பண்ணியாச்சு. இந்த ரவுண்டா இந்த ஏரியா வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா 3 பேர் விட்டுக்கான்ட்டாங்கன்னா இப்போ அவனுக்கு புது ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறானு. 3 பேர் ஏறி போய் அடிப்போம். யாராவது ஒருத்தன் அடிக்கும்போது மிச்சம் 2 பேர் அவன் அடித்தோம்னா கண்டிப்பாக செத்து போயிடுவான் அப்படின்னு புது ஸ்ட்ராட்டஜிலாம் யூஸ் பண்ணால் வந்து நான் செத்து போயிடுவேன். இவனுங்க 3 பேர் தனித்தனியாக வந்தால் டப்புன்னு அடிச்சுனா டவுன் பண்ணிடலாம். இதே வந்து 3 பேர் சேர்ந்து வந்தாங்கன்னா முடிஞ்சு போச்சு. சரி பார்த்துக்கலாம். எதுவாக இருந்தாலும் நாம் சண்டை செய்யாத இடமா நமக்கே பிரச்சனையா குழுவால் போட்டு ஸ்லோவாக படுத்து வச்சுப்போம். எவன் வரானோ தலையிலேயே 2 வைப்போம். எங்கே எவனும் வரல, வரான் பொறுமையாக வரானுங்களா. எப்பா மிஸ் ஆகிடுச்சு ஒரு புல்லட்டு. டே காசில் தான் வருஷம் ஸ்கோப் போட்டு அடிக்கிறதுக்குள்ள இவங்களை அடிக்கிறதுக்குள்ளே போதும். சொன்னல இவங்க 2 பேரும் ஒரு பக்கம் வந்தால் இவன் இன்னொரு பக்கம் இருந்து இங்கே வரான். இந்த வல்லா சொக்காக்காரனை மட்டும் ரொம்ப டார்ச்சர் கொடுக்குறானுங்க. ஒருத்தன் ஷார்ட்லேயே ஏட்டான், இன்னொருத்தனையும் ஏட்டான். சரி எப்படி அவன் வருவான், அப்போ அடிச்சிடலாம் அவனை பொஸ்ட்டு. என்னடா 30 செலுத்து வாங்குறான். இவனுங்க 2 பேர் ஷார்ட்ல ஏறி வந்து அடிக்கிறாங்க. எனக்குலாம் ஒரு மாதிரியாக காமிச்சிச்சு. சரி டக்குன்னு கோல் போடுவான் எவனாலும் தான். சரி பார்த்துக்கலாம். அடங்கும் முடிச்சிட்டானுங்களா. இருந்தாலும் வந்துட்டு இன்னும் ஒரு ரவுண்டு தான் நான் ஜெயிக்கணும். அதனால் அந்த ஒரு ரவுண்டை எப்படியாவது ஜெயிக்கணும். நாம் ஒரு ஸ்ட்ராட்டஜி உருவாக்கும். எனக்கு இந்த இடத்துல ஒரு பிளான் இருக்குது. என்னன்னா, எப்படி எல்லாரும் வந்துட்டு இந்த இடத்துல ஒரு எப்படி ஸ்ட்ரெயிட்டாக தான் வந்தானோ, சுற்றி வர முடியாது. என்ன பண்ணுவோன்னா க்ளூவாலை எடுத்து அந்த வெள்ளை கலர் கண்டெய்னர் இருக்குல்ல, அந்த கண்டெய்னரை சுற்றி போட்டோம்னு வைங்களேன், நம்ம அதுக்குள்ளே தான் இருப்போம்னு நினச்சி ஒளிஞ்சிருப்பானுங்க ஒரு சில பேர். அப்போ என்ன பண்ணுவோன்னா நாம் வெளியே வந்து ஒரு அடித்தோம்னா கரெக்டாக இருக்கும். அதை நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இங்கே இருந்து பண்ணிங்க இதெல்லாம் பண்ணால் சொன்னால் புரியாது, செஞ்சால் தான் புரியும். இப்போ பாருங்கள், சுற்றியும் க்ளூவாலை போட்டு வெளியே போகிற மாதிரி ஒரு இடத்த வச்சுக்கிட்டு வெளியே வந்து இந்த ரெட் கலர் கண்டெய்னருக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்தோம்னா நம்ம சுற்றி க்ளூவால் போட்டு நினச்சி என்ன நினைப்பானுங்க, நான் இவன் பாருங்க நான் நினச்ச மாதிரியே வந்தானா நேராக எங்கே வருவானே இந்த கண்டெய்னருக்கு பின்னாடி வருவான். நான் இங்கே இருக்கிறது அவனுக்கு தெரியாது, டவுன்லோட் பண்ணிடுறேன். இதெல்லாம் வந்து ஒரு ட்ரிக்கு. நீங்களும் இந்த மாதிரி நினச்சி பாருங்கள். சுற்று க்ளூவால் போட்டுங்க, நீங்கள் வெளியே வரதுக்கான ஒரு கேப் மட்டும் ரெடி பண்ணிக்கங்க. இந்த மாதிரி எனிமீஸை ஈஸியாக அடிச்சிடலாம். அந்த இதில் இந்த ட்ரிக்கு எந்த அளவுக்கு யூஸ் ஆச்சோ மறக்காமல் வந்து சூப்பர் போ அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. நாம் அப்படியே வந்து இன்னொருத்தன் எங்கே இருக்கான்னு தெரியல. வந்தா பாருங்க, யாரடா சுட்டுருக்காங்க. குளோவல் புதில் வரானே. சரி இரு சுடு தரல போல, நல்லா புரிய வச்சு சொல்லுங்க. அது வரைக்கும் சந்தோஷம் தான். ஓகே, ஒருத்தங்க 2 பேர் காலி. ஒருத்தன் தான் அடி. இரா. ஓகே, இவனை ஒருத்தர் அடித்தோடனே இந்த வீடியோ முடிஞ்சு போயிடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோ வந்து போட்டுடலாமா? ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா மர தமிழ். இந்த வீடியோவில் எண்டில் வந்து நான் கிட்டத்தட்ட 23 கிலோ அடிச்சிருந்தேன். மறுபடியும் வந்து ரூம் கார்டு நாங்கள் போடும்போது அதை கண்டிப்பாக அப்லோட் பண்ணிட்டேன். ஓகே, டாட்டா, பை பாய்.